ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீக்கில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதா இந்த vlog. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இட்லி சாம்பார். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்லேயே ரொம்ப பிடிச்சது வந்து இட்லி சாம்பார் தான். இதுவும் வந்து ஃபேமஸ் ஹோட்டலில் சாப்பிட்டது தான், கௌரி நிவாஸ். நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம். வீட்டிலையே உர ஊற்றின தயிர், அப்புறம் வந்து மண்பானையில் வடித்த சாதம். இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லாட்டி வாழைக்காய் ஃப்ரை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த vlogல நான் அப்டேட் பண்ணுறது வந்து இந்த வீக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான். கண்டினியூஸாக இருக்கா இல்லையான்னு தெரில. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் நம்ம அதை வந்து நம்ம அடைக்கிற மாதிரி தானே, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இன்னும் வாங்காமல் இருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா பேர் திருவண்ணாமலை கிரிவலம் போயிருப்பீங்க. நான் வந்து போன வருஷத்தில் நான் கிரிவலம் போயிருந்தேன். பட் ஆனால் இந்த வீக்கில் நடக்கக்கூடிய இந்த கிரிவலம், அந்த பௌர்ணமியில் வரக்கூடிய கிரிவலத்துக்கு நான் போகலை. இந்த தடவை எங்கள் வீட்டில் தான் போயிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது நிறைய விஷயங்களை நான் நோட் பண்ணியிருப்பேன். இந்த எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இவர் இந்த காந்தி வேஷம் போட்டுட்டு எப்பொழுதுமே இருப்பாங்க இவங்க. அப்புறம் இந்த குண்டுமணி போகிற வழியிலலாம் குண்டுமணி இருக்கும். எல்லா கலர்லேயும் க்ரீனு, ரெட்டு, எல்லோ இதெல்லாமே இருக்கும். போகிற வழியில் ஒவ்வொரு லிங்கமும் பார்க்கணும். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குபேரலிங்கம், வாயுலிங்கம், இந்த மாதிரி ஒவ்வொரு லிங்கம் இருக்கும். வருணலிங்கம், எல்லா லிங்கத்தையும் பார்த்துட்டு போனால் ரொம்ப நல்லது. கிரிவலத்தில் போகும்போது அப்படியே எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டே போவாங்க. இவர் எப்பொழுதுமே அந்த இடத்துல கிரிவலம் போகிற வழியிலே நிற்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிவலம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போனால் ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர்நூன் வந்து நான் இந்த மசாலா பூரி, மஷ்ரூம் ஃப்ரை சாப்பிட்டேன். இந்த மஷ்ரூம் ஃப்ரை பாருங்கள் எப்படி இருக்குன்னா, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோபி மஞ்சூரியன் மாதிரியே இருந்துச்சு. இது வந்து முராரி ஸ்வீட்ஸ், அந்த ஷாப்பில் உள்ள ஸ்வீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு. அதே மாதிரி இது ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய கடை. இங்கே இருக்கிற எல்லாமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கும்பகோணத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த கடை எங்கே இருக்குங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்கி சில்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர் போட்டிருக்காங்க. ஹேண்ட்பேக் இதெல்லாமே பார்த்திங்கன்னா 300லேருந்து இருக்குது. இந்த பேக்லாம் வந்து 350 என்னமோ தான். அதே மாதிரி குவாலிட்டியாக வேணும், நல்லா இதாக வேணும்னா நீங்கள் ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கிக்கலாம், அப்படியும் இருக்குது. அப்புறம் இன்ஸ்கர்ட்லாம் பார்த்திங்கன்னா 90 ரூபீஸ் தான். ஸோ எல்லாமே ஆஃபர் போட்டிருக்கு.